என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு விஷயத்த மட்டும் எப்பயும் மறந்துடாத. இன்னையில இருந்து அனுபமாவோட பேரு கூட உன்னோட மனசுல இருக்க கூடாது. அவ எனக்காகவே பிறந்தவடா. அவளை நான் தான் கட்டுவேன். நீங்க தான் பெரிய வீரனாச்சே, பணக்காரனாச்சே. அது பத்தாததுக்கு கராத்தே வேற. இதெல்லாம் வச்சு உங்களால அவனை காலி பண்ண முடியாதா என்ன? பண்ணிடலாம். சப்ப மேட்ரு தான். நான் தான் மனு. அனுபமாவை இப்பதான் பார்த்தேன். நான் அவகிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன். பிரச்சனை எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல முடிஞ்சிடுச்சுல்ல. அதுதானே என்னோட ஒரே நிம்மதி. என் மனசுல இப்ப எந்த ஒரு சமயம் இல்ல. எனக்குன்னு எந்த பிரச்சனையும் இருக்காதா? அவகிட்ட கொஞ்சம் அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓ, இதுக்கு மேல என்ன பாசத்தை பொழியுறது? ஒரு பக்கம் நீங்க தான் அளவுக்கு மீறி அன்பை பொழியுறீங்களே. இப்ப மறுபக்கத்துல இருந்து நானும் அன்பை ஓவரா பொழிஞ்சேன்னு வைங்க, அது ஓவர் டோஸ் ஆயிடும். சின்ன குழந்தைல அவளால இத தாங்க கூட முடியாது. இதுவே போதுமா? அம்மோ, இவ எங்க போயிட்டா? நீ இங்கதான் இருக்கியா? அம்மோ, அம்மோ, உனக்கு கேக்கலையா? ஏய், இங்க வாடி. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. ஏய், நீ எதுக்காகடி இப்படி பண்ண? ஜன்னல திறந்து வச்சா கொசு வரும்னு உனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் அடிச்சிட்டு போனேன். 2 வச்சா எல்லாம் சரியாயிடும். செய்யறது பூரா சேட்டதான். போய் படு. ஏய், போய் படுடி. கட்டில படு. படுன்னு சொல்றேன்ல, படு. அம்மோ, ஏய் அம்மோ, 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 என்னடி ஆச்சு? அம்மோ, எதுக்கடி அழற? உன்கிட்ட தானே கேக்குறேன்.
அம்மோ உனக்கு என்ன ஆச்சு? எழுந்துரு, வா வா. அம்மோ என்ன ஆச்சு? அம்மோ அம்மா எழுந்துருடி. என்ன ஆச்சு சொல்லு. என்னாச்சு அனு? ஏன் அழுதுட்டு இருக்கா? அம்மா என்ன அனு? என்ன ஆச்சு தெரியல, அவளுக்கு? தூக்கத்திலே அழுதுட்டு இருக்கா. அழறாளா? எதுக்கு? யாருக்கு தெரியும், ஏதாவது கனவு கண்டு பயந்துருப்பா. அம்மோ அம்மோ இங்க பாரு, கண்ணு தர. இங்க பாரு, எந்திரி எந்திரின்னு சொல்றல. இங்க பாரு, எதுக்காக அழற? இங்க பாரு, அம்மா கேக்குறல. என்னாச்சு அம்மோ? என்னன்னு சொல்லு. நீ எதுக்காக அழற? அம்மோ அழாத அம்மோ, அம்மா இருக்கல்ல, சொல்லு. 2 அடி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அனு, நீ கொஞ்ச நேரம் வாய் முறியா? உனக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு அம்மோ. என்ன ஆச்சு? என்ன? ஏன் அழுகுற? அம்மோ, நீ விஷயத்த சொன்னாதானமா தெரியும். அம்மோ, அனு, இவளுக்கு என்ன ஆச்சு? நான் ஒன்னும் பண்ணலம்மா. இவ தூக்கத்துல கனவு கண்டு பயந்து போயிருப்பா. சரி, நீ வா, அழாத. அழாதம்மா. வர வர இவ ரொம்ப ஓவரா தான் போறா. தேவையில்லாம எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டா. நீ போய் தூங்கு. நான் இவளை என் ரூம்ல போய் தூங்க வச்சுக்கிறேன். நீ வா, நம்ம ரூம்ல தூங்கலாம். போடு 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 போடு. கரெக்டா இருக்கா? சரி, உட்கார். ஐயோ, டைம் ஆயிடுச்சே. அக்கா கிட்ட சொல்லு, தலை செய்ய விடுவா. சரியா? நான் அதுக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். போ அம்மோ. ஷோ, ஆட்டோ இப்ப வந்துரும். சீக்கிரம் போ. அனு, நீ இவளுக்கு கொஞ்சம் தலைவாரி விட. அதையும் நீங்களே பண்ண வேண்டியதுதானம்மா. எனக்கு 4 கையெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு 2 கைதான். இந்தா, நான் இவளுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆட்டோ இப்ப வந்துரும். உன்னால இந்த ஒரு வேலையை கூட பார்க்க முடியாதா? நீதான் இவ்வளவு பெரியவள் ஆயிட்டல, தலை வர கூட தெரியாதா? திரும்பி நில்லு. என்ன இது வலிக்குதா? சிக்க புடிச்சு போய் இருக்கு. சுத்தமா வாரவே முடியல. ஒழுங்கா நில்லுடி. கொஞ்சம் மெதுவாக்கா. இப்படிதான் எனக்கு வர தெரியும். இந்த சைட காட்டு, திரும்பி நில்லு. அம்மோ, உனக்கு ரொம்ப பிடிச்ச எக் மசாலா பண்ணி வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு இது எதையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். சரியா? மெதுவாக்கா, எனக்கு வலிக்குது. மெதுவா தாண்டி பண்றேன். ஐயோ, ஆட்டோ வந்துருச்சு. சீக்கிரம் கிளம்பு. இந்தா மாட்டிக்கோ மாட்டிக்கோ. சீக்கிரம் போ. ஓடு ஓடு ஓடு. பாய்மா. அம்மோ, நில்லு. இங்க வா. அக்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. அக்கா, சீக்கிரம் போ அம்மு, இல்லைன்னா அந்த ஆள் கத்துவாரு. ஆமா, உன் செல்ல மகளுக்கு ராத்திரி என்னதான் பிரச்சனையா? என்னன்னு தெரியல. அவ மனசுக்குள்ள எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதான் அழுது இருக்கா. ஆமா ஆமா, நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க. அவளுக்கு உங்களை எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும். அதுக்கேத்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. நீயும் சின்ன வயசுல இப்படிதான் பண்ணிட்டு இருந்த. உன் கூத்துக்கெல்லாம் நானும் ஆடி இருக்கேன். அதனாலதான் நீ இப்போ திறமையான பொண்ணா வளர்ந்து நிக்கிற. நான் உங்களோட சொந்த பொண்ணுமா? அந்த மாதிரியா அம்மா? இப்போ எனக்கு நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான். அத நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்லனாலும் சரி.
குட் மார்னிங் மனோ. ஹாய், குட் மார்னிங். தோ இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி உனக்கு கால் பண்ணேன். அதனால தான் நான் பறந்து வந்துட்டேன். ரிங்கான சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. ஆனா நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேனா, அதான் என்னால எடுக்க முடியல. அதுவும் இல்லாம நீ தான் கால் பண்றேன்னு எனக்கு தெரியும். அது சரி. என் நம்பர்னா ஃபோன் எடுக்க மாட்டீங்களோ? சார் காலையிலேயே ரொம்ப கோவமா இருக்கீங்களே. அது சரி, காலையில எழுந்துக்கும் போது ரைட் சைடு எழுந்தியா இல்ல லெஃப்ட் சைடு எழுந்தியா? உனக்கு எல்லாமே தமாஷ் தான். நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? படுத்தா தானே எந்திரிக்கிறதுக்கு. என்ன ஆச்சு? ராத்திரி எதனால நீ தூங்கல? நைட் எங்கேயாவது திருட போனியா என்ன? ஹேய், உன் தமாஷை கொஞ்சம் நிறுத்துறியா? நம்ம விஷயத்தை யோசிச்சு தான் எனக்கு தூக்கமே வரதில்ல. லவ் பண்ணா அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நினைச்சு வருத்தப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. சரி, அது இருக்கட்டும். இப்ப நைட்டு தூங்காம இருக்க அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நம்ம கல்யாணம் தான் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கே. ஒவ்வொரு பிரச்சனையா வருது. எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது? இதுக்கு எப்பதான் ஒரு முடிவு வருமோ? இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே. உன்னோட அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதானே? அவங்க எதிர்பார்க்கிற மருமக நான் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைன்னு உனக்கே தெரியும். எங்க அப்பா அம்மா 2 பேருமே பழைய ஆளுங்க. பழைய காலத்து பாரம்பரியம் முறம் எல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. காலம் மாறினதெல்லாம் அவங்க கணக்குலயே எடுத்துக்கல. இப்ப கூட நீயே யோசிச்சு பாரு, எவ்வளவு சில்லியான காரணத்துக்கெல்லாம் அவங்க நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கிறாங்கன்னு. நம்ம பார்வையில தான் மனோ அது சில்லியா தெரியுது. அவங்களுக்கு அது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய பிரச்சனையா தான் அவங்க அதை பாக்குறாங்க. அதுல அவங்கள குறை சொல்றது தப்பு மனோ. அவங்க வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. எது என்னமோ அது பாதிக்கிறது நம்ம வாழ்க்கையை தானே. நம்மளுக்கே கவலை இல்லை, அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அது சரி. சொந்த பையனோட விஷயத்துல அப்பா அம்மா கவலைப்படாம இருப்பாங்களா? மகா கல்யாணம் பண்ணிக்க போறதுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் எந்த அம்மா அப்பா சும்மா இருப்பாங்க? ஆனா அதுக்காக நீ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்ததெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கும் வைராக்கியம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இன்னும் என் கை விரல பிடிச்சு நர்சரியில கொண்டு போய் விட்ட சின்ன பையன் நான் இல்லைன்னு அவங்களுக்கு புரியணும்ல. மனோ, அப்பா அம்மா கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறது நம்ம தோத்து போறதுக்கு சமம். இதை என்கிட்ட சொன்னது வேற யாரும் இல்ல, நீதான். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஆலிஸ் அக்கா வீட்டுல போய் தங்கினப்போ நீ சொன்னதுதான் இது. நான் இப்போ திருப்பி இதை உன்கிட்ட சொல்றேன். வீட்டுக்கு போனாலே எங்க அம்மா அட்வைஸ் பண்ணி சாவடிச்சிருவாங்க. அம்மாக்கள் தான் பசங்களோட விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. அதனாலதான் அம்மா சொல்றாங்க. என் விஷயத்துல சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா கொஞ்சம் பொசசிவ் தான். எங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. நியாயமா இருந்தா எந்த ஆசையா இருந்தாலும் எங்க அப்பா நிறைவேற்றிடுவாரு. ஆனா சில நேரத்துல மட்டும் எங்க அம்மா பிடிவாதத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிடுவாரு. அதான் பிரச்சனை. அது எல்லாமே நல்லதுக்கு தானே நீ நினைச்சுக்கோ. ஒரு சில நேரத்துல நான் நம்மளோட கல்யாணம் நிச்சயத்த அன்னைக்கு உங்க அப்பா வராம இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணும். நம்ம 2 பேரும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நேரம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் இல்ல? அப்பாவை பத்தி சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. அந்த ஆட்டோக்காரன் ரூபேஷ துரத்தி விட்டது நீ தானே அப்பாக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்பாவை பத்தி தெரியும்ல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கைய கால அடிச்சு உடைக்க கூட அவரு தயங்க மாட்டாரு. உன்னை நான் இழந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினது. இனி அதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, இந்த மாதிரி சினிமாட்டிக் டயலாக்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா விஷயத்துல ஜாக்கிரதையா இரு. நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். அதான் சொல்லிட்டியே, கல்யாண விஷயம். உன் தமாஷை நிறுத்துறியா? இது என்னோட வேலை விஷயம். இன்னும் 2 நாள்ல நான் மதுரைக்கு போயாகணும். ஒரு இன்டர்வியூ இருக்கு. மதுரைக்கா? என்ன சார் திடீர்னு இப்ப வெளியூர்லாம் போறீங்க? நாகர்கோவில் போர் அடிச்சிருச்சா என்ன? அது ஒரு ஐடி பேஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிஸ்லயுமே அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. இன்டர்வியூ மதுரையில் தான் நடக்குது. ஆனா வேலை கிடைச்சா நான் இங்கே தான் இருப்பேன். அது சரி. அப்போ இப்ப பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு புதுசா ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போறல்ல? சந்தோஷம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் உன்னோட ஆபீஸ்ல ஏதாவது பியூன் வேகன்சி இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. பியூன் வேகன்சி இருக்காது, வேணும்னா ஸ்லீப்பர் வேகன்சி இருக்கும். அதை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? ஓகே சார். அப்புறம் உங்க மொக்க காமெடிக்கெல்லாம் நான் சிரிச்சிட்டு இருந்தா என்னோட வேலை போயிடும் சார். ஓகே சரி. அப்புறம் ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூக்கு போயிட்டு வாங்க. சரி, பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய்.
ஏன் பத்மா நீ இந்த மாதிரி சில்லியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற? இது ரொம்ப சின்ன விஷயமானே. பசங்கெல்லாம் ஒத்துமையா அன்பா இருக்கணும்னு தானே எல்லா அம்மாக்களும் ஆசைப்படுவாங்க. நானும் அதே மாதிரி ஆசைப்பட்டதுல என்ன தப்பு? சரி, இப்போ உன்னோட புகார் என்ன? அனுபமாவும் அம்முவும் நல்ல நட்பா இல்ல, அதுதானே? ஆமா, அம்மா ரொம்ப சின்ன பொண்ணுண்ணே. அனு அவளை பல விஷயத்துல அவாய்ட் பண்றதையும் அதட்டுறதையும் பார்க்கும்போது என்னால பொறுத்துட்டு இருக்க முடியலண்ணே. அனுவோட இந்த மாற்றம் சமீப காலமா தான் ஆரம்பிச்சிருக்கு. அம்முவை நாம தத்து எடுத்திருக்கோம் அப்படின்னு மனோ சொல்லி தெரிஞ்சதுல இருந்தே அனு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அம்முவோட மனச அது ரொம்பவே பாதிச்சிருச்சுண்ணே. சின்ன குழந்தையா இருந்தாலும் அவ இந்த மாதிரி பண்றதெல்லாம் அவளுக்கு நல்லாவே புரியுது. அதையெல்லாம் எடுத்து சொல்லியும் அனு கண்டுக்கவே மாட்டேங்கிறா. தன்னோட சொந்த மகளை தான் அனு இப்படி தள்ளி வைக்கிறா, காயப்படுத்துறா. அது நமக்கு மட்டும்தானே தெரியும். என்ன கேட்டா அவங்க 2 பேருக்குள்ளாலையும் இப்படி ஒரு கேப் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுதான். அவங்க அம்மா மகங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த விஷயத்த அவங்க எப்பவுமே தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தானே நம்ம முயற்சி பண்றோம். அது என்னைக்குமே தெரிய வராம இருக்கணும்னா அவங்க 2 பேரும் நெருங்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த ரகசியம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தானே தெரியும். நாம 2 பேரும் அதை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். 3வது ஆள் மனோதா. மனோவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் ஒரு குழந்தையோட அம்மானும் மற்றவங்க தெரிஞ்சுக்காம ஆசைப்படுவானா? கண்டிப்பா மாட்டான். அதனால அனு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், அத அனு தெரிஞ்சுக்க என்னைக்குமே வாய்ப்பு இல்லாததுனால எதுக்காக 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கணும். அம்மாவும் பொண்ணுமா இருந்தாலும் அவங்க 2 பேரும் இப்போ ஒரு அக்காவா தங்கச்சியா 2 பேரும் அன்பா இருக்கலாம்ல. ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் இப்படி எலியும் புனையுமா வாழ்றத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என்னோட வேதனையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருக்கேன். என்னால முடியலண்ணே. பத்மா, அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா தான் பழகுறாங்கன்னு நீ சொல்ற இல்ல? வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஓகே. ஆனா அவங்க அம்மாவும் பொண்ணுங்கிறத நீ மறந்துடாத. ரத்தம் தன் சொந்த ரத்தத்தை யார் உதவியும் இல்லாம கண்டுபிடிச்சிருமா? அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில கண்காணாத ஒரு தெய்வீக பந்தம் உண்டு. இப்போ நாம அதை மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா காந்தம் இரும்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த உறவு எப்ப வேணாலும் திரும்ப ஒன்னா சேர்ந்துரும். அதுக்கெல்லாம் எந்த காரணமும் தேவை கிடையாது. அம்மாக்கள் நினைச்சா இருட்டுல கூட சொந்த குழந்தைகளை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீ இதை பத்தி ரொம்ப யோசிச்சு கவலைப்படாதம்மா. இப்போதைக்கு நீ ஒண்ணுத்துல மட்டும் கவனமாயிரு. வெடிமருந்து கம்பெனி பக்கத்துல தீப்பொறி இல்லாம பாத்துக்க. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அத அணுவால தாங்கிக்க முடியுமா? என் பொண்ணோட எதிர்காலம் அப்புறம் என்ன ஆகும்? நீ இப்படி நடக்கவே வாய்ப்பில்லாத விஷயத்த நினைச்சு எதுக்காக அழுது டென்ஷன் ஆகுற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம இருக்க நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். சரி, நீ கிளம்பம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பென்ஷன் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்கு. நான் அதில் செயற்குழு உறுப்பினர். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அங்க போன. நீ கிளம்பு. அவர் என்ன சொன்னாலும் குழந்தைய பார்க்க விடாதீங்க. உங்களுக்கு தான் தெரியல மிஸ், அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க தனியா தான் இருக்கோம். என்ன காரணம் சொன்னாலும் பார்க்க விடாதீங்க, ஓகே? என்ன விஷயமா? யார் ஃபோன் பண்ணாங்க? கூப்பிட்டது அவளோட கிளாஸ் மிஸ், ஸ்கூல்ல இருந்துமா. என்னம்மா, என்ன விஷயம்? உன்னோட அப்பா தான் பிரச்சனை. அந்த ஆளு என் நிம்மதியை காலி பண்றதுக்காகவே பிளான் பண்ணி இறங்கியிருக்காரு. இப்ப என்னம்மா பிரச்சனை? அவரு ஸ்கூல்ல போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம். பத்மாவோட பொண்ணு இங்க தானே படிக்கிறா. அந்த குழந்தைய சேர்த்தப்போ கார்டியங்கிற இடத்துல அவரோட பேரை கொடுத்துருக்கோமா? அப்படி கொடுத்திருந்தா அதை உடனே மாத்தணுமா? அந்த குழந்தை ஏன் குழந்தை இல்ல, அத தத்து எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஸ்கூல்ல இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கோம்ல. பிரின்சிபல் ரூம்ல தான் பேசிட்டு இருக்காராம். அதனால வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்ல. அம்முவோட கிளாஸ் டீச்சருங்கிறதுனால பிரின்சிபல் ஒருவேளை சொல்லிருக்கலாம். இருந்தாலும் அம்முவை தத்தெடுத்துதான் வளர்க்குறோங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? அததான் நான் யோசிக்கிறேன். அப்பா கிட்ட சொன்னது நான் தான். நீயா? நீ எதுக்காக அவர்கிட்ட இதெல்லாம் போய் சொன்ன? அந்த ஆட்டோக்காரனோட சம்பந்தத்தை தூக்கிட்டு
அப்பா நேத்து என்னை பார்க்க வந்திருந்தாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது உங்களை பத்தி அவரு தப்பு தப்பா பேசினாரு. அப்பதான் நான் இந்த விஷயத்தையே சொன்னேன். உங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது, அம்மாவை தத்தெடுத்து வளர்க்குறோன்னு சொன்னேன். அவரு உங்களை தப்பா நினைக்கிறாருல, அது மாறட்டுமேனு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நீ எதுக்காக அனு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? நீ இதையெல்லாம் சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? செவிடன் காதுல சங்கு ஊதுன கதை மாதிரி தான் அது. உன் அம்மாவை தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நீ அப்படி சொல்லியிருப்ப. ஆனா இப்போ பொண்ணு பேரு கெட்டு போச்சு, ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஷோ, நான் நிம்மதியா வாழ்றது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ச்சே. காலையில எழுந்து கிளம்பி வரதுக்குள்ள டைம் ஆயிடுது. உண்மையா ஷாலினி, இந்த வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு கூட தோணுது சில நேரத்துல. காலையில இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டா சாயந்தரம் போற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை இருக்கு. இடுப்பெலும்பே உடைஞ்சு போச்சு. ஆனா குடுக்கற சம்பளம் எதுக்கும் பத்தாது. எனக்கு போர் அடிக்குது. நீங்க அப்படிலாம் சொல்லலாம் டீச்சர். உங்க ஹஸ்பண்ட் துபாயில இருக்காரு, அப்புறம் என்ன பயம்? ஆனா என்ன மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ண முடியும்? இந்த சம்பளம் கிடைச்சாதான் வீட்டு செலவையே பாத்துக்க முடியும். இந்த தடவை லீவ் முடிஞ்சு போகும்போது அங்க ஏதாவது ஸ்கூல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. கரெக்டா ஏதாவது வேலை கிடைச்சா நான் இங்க இருந்து போயிடுவேன். ஒன்னும் இல்லைனாலும் அங்க ஒன்னா வாழலாம்ல. அப்படி போனா பிங்கி என்ன ஆவா? அவளுக்கு அங்க சீக்கிரம் அட்மிஷன் கிடைச்சிருமா? அது அவ்வளோ ஈஸியா நடக்கும்னு தோணல. இப்போதைக்கு அவரோட அம்மாவும் இல்ல ஏன் அம்மாவும் வந்து பாத்துப்பாங்க. அதை தவிர வேற வழி இல்ல. வாங்க. பிங்கி, நீ இன்னும் லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கல? இல்ல மம்மி, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சாப்பிட இவ்வளவு லேட் ஆச்சு? பெல் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? அது அம்மா, நான் பிரியா வரதுக்காண்டி காத்திருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பி போ. நீ திட்டுவாங்கன்னு நினைச்சேன், நல்ல வேலை திட்டல. நீ எதுக்காக அப்படி சொன்ன? எப்படி சொன்ன? நான் வர லேட் ஆகும் சொன்னல. அது உண்மைதானே? நீ கை கழுவிட்டு வந்ததுனால தானே எனக்கும் லேட் ஆச்சு. இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்னை திட்டுவாங்க நான் நினைச்சேன். அம்மா போயிட்டாங்கல்ல, இனி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சிக்கன் கொண்டு வந்திருக்கியா? எங்க டாடி வந்துட்டா டெய்லி சிக்கன் தான். உங்க அப்பா துபாயில தானே இருக்காங்க, அங்க சிக்கன் கிடைக்காதா? அங்க எல்லாமே கிடைக்கும், ஆனா டாடிக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு வேணுமா? வேணும்னா எடுத்துக்கோ. சாச்சா, எனக்கு வேணாம். எடுத்துக்கடி, எனக்கு கொஞ்சம் போதும், மிச்சதெல்லாம் நீ எடுத்துக்கோ. என்னடா சிரிக்கிற? சோத்து மூட்டை வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுறியா? அவ உன் பாக்ஸ்ல இருந்து ஒன்னு எடுக்கலையே, என் பாக்ஸ்ல இருந்தானே எடுத்தா. சிக்கன் பைத்தியம். நீ எதுக்கு எங்க பாக்ஸே பார்த்துருக்க? போடி. நீ அவனை பார்க்கவே பார்க்காத, அவன் ஒரு பேட் பாய். அன்னைக்கு ஸ்னேகாவை பென்சிலால குத்துறதுக்கு டீச்சர் எப்படி அவனை அடிச்சாங்க. நீ அவன் கிட்ட பேசாத, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு தேவையில்ல. வாடா போலாம். அம்மு, நீ வர ஏன் லேட் ஆச்சு? அதுவா, நான் ஸ்னேகாக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஏய், இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த அம்முவோட விஷயம்தான். என்னது அம்மு விஷயமா? என்னன்னு சொல்லு பிங்கி. நான் சொல்றேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இந்த அம்முவுக்கு யாருமே கிடையாதான். யாரும் கிடையாதா? ஆமாண்டி, அவளுக்கு யாருமே கிடையாது. அப்படின்னா அவள் அம்மாவும் அக்காவும் கூட இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துருக்கேனே. அவங்க உண்மையிலே அம்முக்கு சொந்தக்காரங்க இல்லையா? அது எப்படிடி? அம்மு அக்காவையும் அம்மாவையும் வந்ததை நானே பார்த்துருக்கேன். உன்கிட்ட போய் சொன்னது யாரு? அது அவங்க அம்மாவே தான்.
ஏய் இல்லடி, இந்த அம்முவை எங்கிருந்தோ எடுத்து வளர்க்குறாங்களாம், அதுவும் சின்ன வயசுல இருந்தே. அதனாலதான் இவளுக்கு அது தெரியாது. இது உண்மை உண்மை உண்மை. சரி, உன்கிட்ட யார் சொன்னது? நேத்து ராத்திரி எங்க மம்மி எங்க டாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அன்னைக்கு ஒருத்தர் ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு, அவரு தான் சொன்னாருன்னு எங்க மம்மி சொன்னாங்க. அப்போ உண்மையா தானே இருக்கும். ஏய், நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை அவளுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ச்சே, சொல்லியிருந்திருக்க கூடாது. அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ எதுவுமே சாப்பிடாம போயிட்டா. மிஸ் கிட்ட போய் சொல்லிடுவாளோ? ஐயோ, மம்மிக்கு தெரிஞ்சது நான் அவ்வளவுதான். இந்த வேலையெல்லாம் நீ சமையல் கட்டிலே வச்சு செய்யலாம்ல. வீட்டு வாசல்ல உட்காந்து செய்வாங்க. யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏங்க, யாரு பார்த்தா என்னங்க? இத யாரு பார்த்தாலும் எதுவும் ஆக போறது கிடையாது. இங்க பாருங்க, இது நம்ம வீடு, நம்ம இடம். அதனால இதுக்குள்ள இருந்து நான் என்ன வேலை பண்ணாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாது. ஓ, சரி 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 சரி, நீ இங்க இருந்தே செஞ்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதெல்லாம் முன்னாடியே நீ சொல்லியிருந்தா எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் எனக்கு. அது எப்படிங்க? இல்ல, இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த இடத்துல குறைச்சிருக்கலாம்ல. சமையல் கட்டெல்லாம் தேவைப்பட்டிருக்காதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 1-2 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கலாம். பயங்கரமான ஜோக்குங்க. சரி, நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எதை பத்தி? நீ எப்ப கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும்? ஏங்க, நேத்து ராத்திரிங்க. ஓ, நேத்து கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஏண்டி நான் இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கவா? சரி, அந்த கேள்வி இன்னொரு தடவை கேளு. நான் பதில் சொல்றது ரொம்ப ஈஸி, அதனாலதான். கிண்டல் பண்ணாதீங்க. நம்ம சுப்ரியாவுக்கு எதுவும் சம்பந்தம் பார்க்க வேண்டாமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேங்க. அதுக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லல. ஏய், உன்னால முடியலன்னா அவளுக்கு ஒரு சேரை போட்டு அங்க உட்கார வை. சும்மா எதுவும் புரியாத மாதிரியே நடிச்சு என்ன ஏமாத்திட்டு இருக்காதீங்க. சுப்ரியாவுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? இல்ல, இந்த விஷயத்த நீ நேரடியா கேட்க மாட்டியா சீதா? ஏண்டி பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசுறப்பவா இப்படி குவிஸ் ப்ரோகிராம் மாதிரி கேள்வி கேப்ப? சரிங்க, இங்க பாருங்க, நான் நேரடியாவே கேக்குறேங்க. சுப்ரியாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம்? அடியே, அந்த விஷயமா நான் ஒன்னும் சும்மா இல்ல. புரோக்கர் வேலை இதெல்லாம் அவங்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். அந்த ஆளுகிட்ட ஒழுங்கா பேசி நல்ல சம்பந்தமா இருந்தா மட்டும் கொண்டு வர சொல்லுங்க. நல்ல சம்பந்தம் அமையலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம மட்டும் இல்ல, நம்ம பொண்ணும் சேர்ந்து கஷ்டப்படுவா. இப்போ நம்ம பையனோட நிலைமை பாத்தீங்கல்ல. அனுப்பமாவ கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னதுக்காக நம்ம பையன் நம்ம வீட்டை விட்டே போயிட்டாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி குடும்பத்துல நம்ம சம்பந்தம் பண்ணனா நமக்கு இப்படிதான் கஷ்டம் வரும். அது சரி. சில சமயம் நம்ம குடும்பமே நாசமா போயிடுங்க.
நான் யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. அனுவோட அப்பா தானே? அப்படியே சொல்லலாம். எனக்கு ஒரு பேர் இருக்கு, ராமச்சந்திரன். அதுவும் தெரியும். ராமச்சந்திரன் உள்ள வாங்க. ஐயோ, நான் இங்க உட்காரதுக்காக ஒன்றும் வரல. உங்களோட மகன் இருக்கானா மனு? ஏன் அவனை கேக்குறீங்க? அப்படி இருந்தானா அவனை வெளியே வர சொல்லுங்க. அவன் இங்க இல்ல. எங்க போயிருக்கான்? எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளாவே நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயந்து ஓடி ஒளிறான். பரவாயில்ல, இந்த பூமியில எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் அவனை கண்டுபிடிப்பேன். எதுக்காக இப்போ மனோவை தேடிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குண்ணா? அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாடியே சுத்துறான்ல, அதுக்கு அட்வான்ஸா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலான்னு. என் பொண்ணுக்கு வந்த சம்பந்தத்தை கெடுத்துட்டு அவன் கெத்தா சுத்துறானா? அதை கெடுத்தாதானே அவன் கல்யாணம் நடக்கும். நான் என் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அதனால அவ பின்னாடி சுத்த வேணான்னு சொல்லிடு. அவனை நான் தூக்குறேன். என் முன்னாடி வந்து சிக்காம இருக்க மாட்டான். அப்ப சரி, போட்டா. என்னங்க, உள்ள வாங்க. முதல்ல உள்ள வாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ அப்படிலாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது மனோ ஒன்னும் சின்ன பையன் இல்லல்ல. அவன் பெரிய பையனா ஆனதுதான் பிரச்சனை. அவன் ஏங்க இப்படி எல்லாம் பண்றான்? கல்யாணத்தையே கெடுக்க பாத்திருக்கான். ஐயோ, பக்கத்து வீடெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த சுபாவும் அமலாவும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. அவளுங்களுக்கெல்லாம் நான் என்னத்த பதில் சொல்றது ஆண்டவா? அடியே, நீ இங்க இருந்து கத்துறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சத்தம் போடாம இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? மனுஷனுக்கு ஒரு நிம்மதியாவது இருக்கும்ல. ஓ, அது சரி. நான் இப்படிலாம் சொன்னதுனாலதான் உங்களோட நிம்மதி கெட்டு போச்சு. ஏங்க, தேவையில்லாம அந்த குடிகார பையன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து அசிங்க அசிங்கமா பேசினப்பெல்லாம் உங்க மனசு கஷ்டமே ஆகல? ஐயோ சீதா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அந்த ஆளு அவ்ளோ பேசினானே, நீங்க ஒரு வார்த்தையாச்சும் பேசுனீங்களா அவன? அது சரி. மேல ஆகாயம் கீழே பூமின்னு சொல்லி கல்ல குடிச்சிட்டு கால் போன போக்களை சுத்திக்கிட்டு இருக்கிறவன் தான் இந்த ராமச்சந்திரன். அவங்கிட்ட எல்லாம் போய் சரிக்கு சமமா பேச முடியுமா? நமக்கு அது மரியாதையா இருக்குமா? பண்பாடு, குடும்ப பெருமை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருங்க. அந்த ஆளு போய் நம்ம பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செய்யுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் நீ சொல்ற? ஏங்க, நீங்க போய் நம்ம மனோவை கூட்டிட்டு வரலாம்ல. அவன் இப்போ உங்க அண்ணன் வீட்டுல தானங்க இருக்கான். நீ என்ன பைத்தியகரத்தனமா பேசிட்டு இருக்க சீதா? ஏண்டி, எங்க அண்ணன் வீடு இங்க இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. என்ன இருந்தாலும் அங்க போய் ராமச்சந்திரன் விசாரிக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா அவனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க வச்சா அப்போ ராமச்சந்திரன் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆயிடும்ல. ஓ, அத நான் யோசிக்கவே இல்ல. அப்படின்னா வேணாம், அவன் அங்கேயே இருக்கட்டும். அந்த மனோக்கு என்னதாங்க அப்படி பிரச்சனை? அவளோட கல்யாணத்தை இவன் எதுக்காக தடுக்க போறான்? ஐயோ, எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் நடந்திருந்தா நம்ம பையன் தப்பிச்சிருப்பாங்க. என்னங்க, அவனை இப்படியே கண்டுக்காம விட்டா சரி வராதுங்க. நீங்க தான் ஸ்ட்ரிக்ட்டா அவன்கிட்ட நடந்துக்கணும். இப்படியே விட்டா சரியா இருக்காதுங்க. ஐயோ, என்னாச்சு அம்மோ? ஏன் இப்படி வந்துட்டு இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஸ்கூல்ல ஏதாவது சேட்டை பண்ணிருப்பா. டீச்சர் நல்லா திட்டிருப்பாங்க. அதான் இப்படி இருக்கா.
அம்மு அப்படி சேட்டையெல்லாம் பண்ண மாட்டா. அது உனக்கும் தெரியும்ல. உனக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்காக சும்மா ஏதாவது சொல்லாத. பெருசா பேச வந்துட்டா. உனக்கு என்ன ஆச்சு அம்மு? ஏன் இப்படி ரொம்ப டயர்டா இருக்க? உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்குதா? சேச்சே, காய்ச்சல் எதுவும் அடிக்கலையே. அப்புறம் என்ன ஆச்சு? சொல்லு அம்மு, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆ, என்ன ஆச்சு சொல்லும்? நீங்க அவ வாயை ஓபன் பண்ணி பாருங்க. எதுக்கு? இல்ல, அவ நாக்கு வாய்க்குள்ளதான் இருக்கான்னு பார்க்கலாம். இவ்ளோ நேரம் கேட்டோம், அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறாளா பாருங்க. ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணாதான் இப்படி அமைதியா இருப்பாங்க. அனு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அக்கா சும்மா சொல்றாமா. நீ எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ உள்ள வா. ஏய், இங்க வாடி. நீ என்னடி பண்ணிட்டு வந்த? ஆ, பாத்தீங்களாம்மா என்னம்மா பண்ணிருக்கா இவ? அம்மு, நீ பேசாம என் கூட வா. அவ ஏதாவது சொல்லிட்டு இருக்கட்டும். இது எல்லாமே இவளோட டெக்னிக்மா. நீங்க அவளை கொஞ்சணுங்கிறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. நீ வாமா. நீ போய் சீக்கிரம் யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு வா. போ. அனு, நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ற. அவ சின்ன பொண்ணுங்கிறத மறந்துட்டியா? எதையாவது சொல்லி சும்மா அவளை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்காத. அதனால அவளோட கவலை அதிகமாக தான் செய்யும். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ தானே பெரியவ. மா, கொஞ்சம் கவலைப்படட்டும். அவளை கவலைப்படுத்தணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். அப்பதான் அவளோட இந்த மாதிரி குணமே மாறும். அனு, அவ பேக்ல இருந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. நல்ல வெயிட்டா இருக்கு. இவ எதுவுமே சாப்பிடலையா? மா, நீங்க வச்ச எக்கரியும் சாப்பாடையும் அவ அப்படியே கொண்டு வந்திருக்கா. சீக்கிரம் வாங்க. அம்மா, எதுக்கு இப்ப கத்தி ஊற கூட்டிட்டு இருக்க? இந்தாங்க உங்க எக்கரியும் சாப்பாடும். உன் செல்ல மக நீயே சாப்பிடணும்னு எடுத்துட்டு வந்திருக்கா. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு இத தொட்டு கூட பார்க்கல போல இருக்கே. அப்போ மத்தியானம் அவ என்னதான் சாப்பிட்டா? என்ன அம்மு இது? நீ ஏன் லஞ்ச் எதுவும் சாப்பிடாம வந்துட்ட? அம்மு, உன்கிட்டதான் கேக்குறேன். நீ ஏன் எதுவும் சாப்பிடலன்னு கேட்டேன். சரி, நீ மத்தியானம் என்னதான் சாப்பிட்ட? நீங்க கம்பு எடுத்துட்டு வந்து 2 அடி அடிங்க, அப்பதான் சொல்லுவா. அப்ப இவ சரி வருவா. மத்தபடி இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவ பதிலே சொல்ல மாட்டா. அவ நிக்கிறத பாத்தீங்களா? அம்மு, உன்கிட்டதான் கேக்குறோம். நீ ஏன் மதியம் சாப்பிடவே இல்ல? எனக்கு பசிக்கவே இல்லம்மா. பசிக்காம இருக்கிறதுக்கு நீ வேற ஏதாவது சாப்பிட்டியா? அது சரி, அதனாலதான் நீ இவ்ளோ டயர்டா வந்திருக்கியா? முதல்ல அவ ஏன் இதெல்லாம் சாப்பிடலன்னு கேளுங்க. பசிக்கலன்னு இப்ப அவ வாயால தானே சொன்னா. பசிக்காம இருக்கணும்னா அதுக்கு காரணம் வேணும்ல. அது என்னன்னு தெரிய வேண்டாமா? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நீ தேவையில்லாம எதுவும் விசாரணை பண்ண வேண்டாம். நீ போமா, போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. நான் உனக்கு பால் ஆத்தி வைக்கிறேன். ஏய், ஒரு விஷயம் மறந்துடாத. அவ உன்னோட தங்கச்சி, எதிரி கிடையாது.
அது சரி, பால், கார்ன்ஃபிளெக்ஸ், ஹார்லிக்ஸ்னு எல்லாத்தையும் ஊத்தி கொடுக்கறதால தான் அவ சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறா. எப்படி பசிக்கும்? இதையெல்லாம் நீ சின்ன வயசுல கேட்கும்போது நான் கொடுக்கதான் செஞ்சேன். அதனாலதான் நீயும் இப்படி நெடுன்னு வளர்ந்து இதோ இப்ப என் முன்னாடி நின்னு இவ்ளோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அவளும் வளர்ந்து அப்படி ஆக வேணாமா? நான் எது சொன்னாலும் இப்பெல்லாம் நீங்க என்னதாம்மா குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் எதுவும் பேசக்கூடாது. என் வாய் அடைச்சிட்டா எல்லாம் சரியாயிடும் நீங்க நினைக்கிறீங்க. உன் வாய் அடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. அம்முவை இப்ப நீ கொஞ்ச நாளாவே எதிரி மாதிரி தான் பாத்துட்டு இருக்க. அத நான் கவனிச்சதுனால அது தப்புன்னு உன்கிட்ட சொல்றேன். அனு, எனக்கு நீயும் அவளும் ஒண்ணுதாம்மா. அவ சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் செல்லம் கொடுக்கறேன், அவ்வளவுதான். அந்த செல்லம்தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சோன்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இப்படி கொஞ்சமும் தலையில தூக்கி வைக்கவும் அவ ஒன்னும் சொந்த பொண்ணு இல்லல்ல. வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிறந்த குழந்தை, அப்புறம் எப்படியோ அவ உங்க கைக்கு வந்து சேர்ந்தா, இப்ப நீங்க வளர்க்குறீங்க. அதானே உண்மை? உண்மை இல்லைன்னு யாரும் சொல்லலையே. அனு, இப்ப அந்த பேச்சை விடு. இனி அத பத்தி நம்ம 2 பேர் பேசி தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடியும் அம்முவை பத்தி பேசிதான் நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அம்மு சம்பந்தமான ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட. அத நான் ஓப்பனா சொல்லாததுனால நீ என்ன குறை சொன்னது மட்டும் இல்லாம என் மேல சந்தேகப்பட்ட. அத நான் ஏன் சொல்ல தயங்கினேங்கிறது இப்போ உனக்கு புரியுதுல்ல? எனக்கு நல்லாவே தெரியும். அம்முவை நம்ம தத்தெடுத்து வளர்க்குறோன்னு தெரிஞ்சா அவன் மேல இருக்கிற அன்பு உனக்கு குறைஞ்சிரும்னு நான் நினைச்சேன். அப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் அந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். நான் பயந்தது சரிதாங்கிற மாதிரி இப்ப நீ நடந்துக்கிற. இப்ப எல்லாம் பழியும் என் மேல தூக்கி போடாதீங்க. இனி என்ன நடந்தாலும் சரி, நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா? அப்படின்னா ஓகே. இனிமே நான் எதை பத்தியும் பேச மாட்டேன், எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அனு, அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்லலம்மா. பசங்க 2 பேரும் ஒன்னா அன்பா சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லா அம்மாக்களும் ஆசைப்படுவாங்க. நானும் அப்படிதான் ஆசைப்படுறேன். எனக்கு அது மட்டும் போதும். உன்னால முடியும்னா அவளுக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணு. நான் இந்த பாலை அவகிட்ட கொடுத்துட்டு வரேன். அவளுக்கு சாப்பிடவும் நீங்களே ரெடி பண்ணுங்க. நான் தான் அவளுக்கு எதிரியாச்சே. அம்மோ, அம்மோ எங்க போன? ரூம்ல இல்லாம எங்க போனா? அம்மோ, அம்மோ எங்க இருக்க? அம்மோ, 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 அம்மோ. வழக்கமான அன்பை எந்த ஒரு குறையும் இல்லாம அவளுக்கு கொடுத்து அன்பா பாத்துக்கிட்டா மட்டும்தான் அவளும் அந்த வீட்ல ஒருத்தின்ற எண்ணம் அவளுக்கும் வரும். நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வர எப்பவுமே காரணமா இருக்கிறது இந்த அம்முதாமா. அம்முக்கு சொந்தக்காரங்கன்னு யாராவது இருந்தா நாம அவளை அவங்க கிட்ட கொடுத்துடலாம்ல. RS என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.